நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவன். அந்தி பலி நேரம் அடுக்கிறது. இப்ப எலியா மீண்டும் சொல்ல வாங்க அப்படிங்கிறார். எலியா பலிபீடத்தெல்லாம் செப்பனிட்டு இப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். தன்னை கவனிக்கிறவரை நோக்கி பார்க்கிறார். தன்னோடு பேசுகிறவரை நோக்கி பார்க்கிறார். தான் கூப்பிடும் போது தனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவரை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்கும் போது இப்படி ஏறெடுக்கும். என்னை கவனிக்கிறவர், என்னோடு பேசுகிறவர், எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை கவனிக்கிறவர், நீர் என்னோடு பேசுகிறவர், இந்த ஏழையின் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிறவர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கி, நான் அமர்வதும் நன்றாய் நீர். ஆமென். சில வாரங்களுக்கு முன்பதாக ஒரு ஃப்ரைடே மீட்டிங்ல இந்த எலியாவை பற்றி பேசும்போது ஒரு வார்த்தையை ஆண்டவர் பேச வைத்தார். அந்த 3 ஆண்டுகள் எலியா என்ன சம்பாதித்தார் கேட்டால் ஒண்ணுமே கிடையாது. எலியா உயிர் வாழ சாப்பிட்டு கொண்டிருந்தார், இவ்வளவுதான். சில நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, ஆமா உனக்கு நீ வந்தல, உனக்கு என்ன உன் வாழ்க்கையில் அப்படி என்ன கிடைச்சது, என்ன நடந்ததுன்னு எடுத்து காட்ட ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொல்ற நீ ஒன்ன காட்டுங்கிறார். நான் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன், கர்த்தருக்குள் இருக்கிறேன். நம்ம பல நேரத்தில் ஆசீர்வாதங்கிறது நம்மிடத்திலிருந்து எடுத்து காட்ட பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை எடுத்து காட்டுகிறார். இதோ நாமே நானும் என் பிள்ளைகளோ அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை எடுத்து காட்டுகிறார். அடையாளம். இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார்ல, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போனார்ல, போய் பிதா கிட்ட என்ன காட்டினார் தெரியுமா? நம்மளதான். எபிரேயர் 2 இருக்கிறது. இது நானும் என் பிள்ளைகளும். ஏசாயாவை கொண்டு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. அப்ப புரியல. ஆனா கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான், ஆண்டவரே எங்களை பிள்ளைகளாக்கி எங்களை கொண்டு நிறுத்துறீங்களா ஆண்டவரே? இயேசு இந்த பூமியில இறங்கி வந்து அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்து பிதாவின் வலது பரிசத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். பிதாவின் வலது பரிசத்துல போய் உட்காருவதற்காக அதை செய்யல. ஏன்னா ஆல்ரெடி அவர் அங்கதான் இருந்தார். இருந்தவரும் இருக்கிறவரும். இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்கிறாரோ இப்படிதான் அன்னைக்கும் இருந்தார். ஆனா இதுக்கிடையில விட்டு வந்து போக ரீசன் என்னவென்றால், சம்பாதிக்க. எதை சம்பாதித்தார்? என்னை சம்பாதித்தார், உங்களை சம்பாதித்தார். இத்தனை வருஷம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறியே, நீ சம்பாதிச்சதை காட்டுன்னு கேட்டா உடனே நம்ம இந்த பாண்டத்துக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. அதுதான் அவர் மீட்டு கொண்ட ஆத்துமா. எப்பொழுது இந்த மண் பாண்டத்துக்குள்ளே இந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டதோ அன்று முதல் நான் கவனிக்கப்படுகிறேன். எனக்கான சத்தம் பிறக்கிறது, எனக்கு மறு உத்தரவு கிடைக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் கவனிக்கிறாரா? பார்க்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற, சுற்றி சுற்றி. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், எலியாவுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாத ஜனங்கள்லாம் எலியாவுக்காக கர்த்தர் வானத்தில் இருந்து அக்கினி இறக்கும் போது மொத்த ஜனங்களுமே எலியாவின் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றும் தீபத்தை அணையாமல் காத்து கொண்டிருக்கிறாரா? ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி. 42வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி. 17வது அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி சொல்லுவார்? கேரி தாற்றண்டையில ஒளித்து கொண்டிரு, தீங்கு நாளிலே
கூடாரமறை ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே தீங்கு நாளிலே கூடார் ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே கண்மலை வேலென்னை ஆமென். ஹல்லேலூயா. எதுக்கப்புறம் கொண்டு ஒளிச்சு வைக்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் சொன்னது, இங்க வா, கொஞ்சம் அங்க போய் உட்காந்துரு. என்னாச்சு எலியாவுக்கு? எங்க போனா? ஆள் அட்ரஸே இல்லை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும்போது நம்ம மறைந்திருப்போம், வேண்டாம் விலகி இருப்போம். என்ன ஆள் அணக்கமே இல்லை அப்படிம்பாங்க நம்ம ஊர்ல. என்ன ஆளு அட்ரஸே இல்லை, எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கிறாள், என்ன காணல? எலியாவே இரு ஆண்டவரே, இங்க இருந்தா என்ன யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும். உன்னை நான் கவனிப்பேன், உன் கூட நான் பேசுவேன். நீங்க இருந்து கத்துனா அவன் சொந்தங்கள் உறவுகளுக்கு யாருக்கும் கேட்காது, ஆனா நான் மறு உத்தரவு தருவேன். தாவீது சொல்லுகிறார், காடுகளிலும் வனாந்திரத்திலும் கெபிகளிலும் வாழ்ந்து கொண்டிருந்த போது நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். கர்த்தர் எனக்காக, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிறக்கு முன்னமே என் பெயரை அவயம் அனைத்துமே அழகாக வரைந்திரே. பிறக்கு முன்னமே என் பெயர் அவயம் அனைத்துமே. அப்படியே கைகளை உயர்த்தி என்னிடம் உள்ளதையே அந்நாள் வரையிலுமே. நாம 3 காரியத்தை கவனிக்கணும். 3 காரியத்தை கவனிக்காதீங்க. என்ன 3 காரியத்துக்கு? நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த வீட்டில் எல்லாரும் இருந்தாலும் நான் தனியா தான் இருக்கிறேன். ஆண்டவரே, நல்லதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க ஆண்டவரே, மீதி உள்ளதை எனக்கு தராங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா டைமையும் அவங்க யூஸ் பண்ணி ஏதோ கொஞ்சம் அந்த கடைசி தான் எனக்கு, கடைசி தான் எனக்கு. இந்த வீட்டில் ஸ்தானம் கடைசி தான் எனக்கு, இந்த இடத்துல ஸ்தானம் கடைசி தான். இதை பார்த்தா நமக்கு உடனே சூரியச்செடியை விளம்பரப்படுத்துறோம். சிகரத்தில் ஏறணும்னா தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா? என்னை கவனிப்பார் உண்டு, என்னோடு பேசுகிறவர் உண்டு, எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் உண்டு. பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி. ஆமென், ஆமென். இன்னைக்கு தேவன் வைத்திருக்கிற சூழ்நிலையில நாம் எதை கவனிக்கிறார்ல? காலையும் மாலையும் போஷிக்கிறாரா? அப்படி சோர்ந்து போகும்போது வார்த்தை வெளிப்படுதா? அரை கதவை அடைத்து கதறும் போது மறு உத்தரவு கொடுக்கிறாரா? இது போதுங்க, வாழ்ந்துருவோம். கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தகப்பனிலும் மேலாய்
மிருதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை.